மதுரையில் கடந்த 2 நாட்களாக கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகர் முழுவதும் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தினமும் மாலை வேளைகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருவதால் மதுரை மாநகர் முழுவதும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் அதிகமாக தேங்கி கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மதுரை மாநகர் பகுதிகளான தல்லாக்குளம், தமுக்கம் மைதானம், அண்ணா பஸ் ஸ்டாண்ட், கோரிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். ஒசூரில் உள்ள ரயில்வே துறை சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி ஆட்டோ நீரில் சிக்கிய நிலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் ஒசூரில் உள்ள ரயில்வே துறையின் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி சுரங்கப்பாதையினுள் தற்போது 4 அடி உயரத்திற்கு நீர் உள்ளது. இந்நிலையில் சுரங்கப்பாதையில் சென்ற ஆட்டோ நீரில் சிக்கிய நிலையில் இருபுறங்களிலும் வாகனங்கள் செல்லாதவாறு போலீசார் தடுப்புகளை அமைத்துள்ளனர். மேலும் சுரங்கம் மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய சூழலால் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் ரயில்வே தண்டவாளங்களை கடந்து வருகின்றனர். சுரங்கப்பாதையில் தேங்கிய நீர் வெளியேற்றும் பணி மந்தமாக நடைபெற்று வருவதால் மழை நின்ற பிறகு போக்குவரத்து சீராக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் குடியிருப்பு பகுதிகளில் மின்கம்பிகள் மிகவும் சிதிலமடைந்து எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விழும் நிலையில் உள்ளதால் உயிர் சேதம் ஏற்படும் முன் இதனை சரிசெய்ய பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் மேலமலையூர் ஊராட்சியில் 3000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த குடியிருப்புகளுக்கு செங்கல்பட்டு மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து தெருவோரம் மின்கம்பங்கள் அமைத்து மின்கம்பிகள் வழியாக மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஊராட்சிக்குட்பட்ட நியூ காலனி, லட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக மின்கம்பிகள் மிகவும் சிதிலமடைந்து எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து கிராம மக்கள் கூறுகையில், இந்த மின்கம்பிகளை மாற்ற வேண்டும் என மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை மாற்றவில்லை எனவும், பலத்த காற்று வீசும்போது மின்கம்பம் முறிந்து விபத்து ஏற்படும் என எப்போதும் அச்சத்தில் இருப்பதாகவும் கூறினர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மின்கம்பங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் குரோம்பேட்டை எம்ஐடி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உணவு கட்டுப்பாடுகள், செல்போன் கொண்டு வரக்கூடாது, குறித்த நேரத்தில் இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு நெறிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அரியலூரில் இருசக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனங்களுக்கு முகப்பு லைட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியும் தலைக்கவசம் அணிந்து செல்லுமாறும் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் வாகன விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் ஜெயங்கொண்டம் ரோட்டரி சங்கம் மற்றும் ஜெயங்கொண்டம் போக்குவரத்து காவல்துறையினர் இணைந்து வாகனங்களை பாதுகாப்பாக ஓட்டுமாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் இருசக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனங்களுக்கு முகப்பு லைட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியும் வேகத்தை குறைத்தும் பாதுகாப்பாக வாகனங்களை ஓட்டுமாறு போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கவியருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட மலையடிவார பகுதியில் அமைந்துள்ளது ஆழியார் கவியருவி. சுற்றுலா தலமான இந்த அருவிக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். கடந்த 4 மாதங்களாக வறண்டு காணப்பட்ட கவியருவியில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு முன்கூட்டியே அனுமதி மறுக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.